வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிவார் புயல் சின்னம் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் புயலாக உருவாகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. புயல் எச்சரிக்கையை அடுத்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கடலோர மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அந்தந்த மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வருவாய்த்துறை மற்றும் சுகாதாரத்துறையின் மூலம் பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் உடனடி நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக நாளை ஆலோசனை நடத்துகிறார். இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் சின்னம் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் புயலாக உருவாகி காரைக்கால் மகாபலிபுரம் இடையே நாளை மறுநாள் பிற்பகல் கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன், தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கூறினார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கில் சுமார் 520 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து புயலாகவும் நாளை தீவிர புயலாகவும் வலுப்பெறக்கூடும். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்போதைய நிலவரப்படி எதிர்வரும் 25ஆம் தேதி பிற்பகலில் காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் நாளை முதல் 26ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் 24, 25 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், ஏனைய வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். காற்றின் வேகத்தை பொறுத்தவரையில் 24, 25 தேதிகளில் வட கடலோர மாவட்டங்களில் நாளை முதல் பலத்த காற்றானது மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். புயல் கரையை கடக்கின்ற சமயங்களில் கடக்கின்ற பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 120 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கடல் நிலையை பொறுத்தவரையில் 24, 25 தேதிகளில் தமிழக கடற்கரை பகுதிகளில் கடலானது கொந்தளிப்புடன் காணப்படும். கடல் அலைகள் இயல்பை விட சுமார் 2 மீட்டர் உயரம் வரை உயரக்கூடும். மீனவர்கள் வரும் 25ஆம் தேதி வரை தமிழக கடற்கரை பகுதிகளில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். 24ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் அதிகனமழை பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, அரியலூர் மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகள் இதுல எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் ஓரிரு இடங்களில் எதிர்பார்க்கிறோம். கன முதல் மிக கனமழைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இடங்கள் கடலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் எதிர்பார்க்கும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் 24, 25 தேதிகளில் நகரின் சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். இதனிடையே தெற்கு ஆந்திரா முதல் மன்னார் வளைகுடா வரை நாளை முதல் மிதமானது முதல் மிக கனத்த மழை பெய்யும் என்று இந்திய பெருங்கடல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. 25 மில்லிமீட்டர் முதல் 200 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகும் என்று அந்த மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புயல் எச்சரிக்கையை அடுத்து இந்திய கடற்படை, கடலோர காவல்படை, இந்திய கப்பல் கழகம் மற்றும் மாநில தலைமைச் செயலர்களுக்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. நிவார் புயல் காரணமாக நாகை மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நிவார் புயல் சின்னம் காரணமாக நாகை காரைக்கால் துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனால் மாவட்டத்தில் இருந்து கடலுக்கு சென்ற விசைப்படகுகள் உள்ளிட்ட அனைத்து படகுகளும் கரைக்கு திரும்பி வர உள்ளது. மாவட்டத்தில் உள்ள புயல் பாதுகாப்பு மையங்கள் தயார் நிலையில் உள்ளன. இதுபோல புயல் பாதுகாப்பு கருதி தேவைப்படுவதற்காக 1077 என்ற எண் கொண்ட 24 மணி நேரமும் செயல்படும் வெள்ளக்கட்டுப்பாட்டு அறை மாவட்ட ஆட்சியர் திறக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனைத்து துறை அலுவலர்களும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடற்கரையில் அலையின் வேகம் அதிகரித்துள்ளது. கடற்கரை பகுதியில் அனைத்து வெறிச்சோடி காணப்படுகிறது. மாவட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்ட படகுகள் கடலுக்கு செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. விவசாய பயிர்களுக்கு உடனடியாக காப்பீடு செய்வதற்காக அனைத்து கிராமங்களிலும் கிராம நிர்வாக அலுவலர்களை கொண்டு சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். புயல் பாதிப்பு ஏற்படக்கூடிய மாவட்டங்களில் வாழும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொண்டு வருகின்றன. புயலை எதிர்கொள்வதற்கு கடலூர் மாவட்டத்தில் தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சந்திரசேகர சாகுமூரி கூறியுள்ளார். நிவார் புயல் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். இதனிடையே புயல் எச்சரிக்கை காரணமாக முதலமைச்சர் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் நாளை மறுநாள் மேற்கொள்ளவிருந்த ஆய்வுக் கூட்டம் வரும் 27ஆம் தேதிக்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது.
தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து மத்திய அமைச்சரவைச் செயலர் திரு ராஜீவ் கௌபா இன்று தமிழக தலைமைச் செயலாளர் திரு சண்முகத்துடன் ஆலோசனை நடத்தினார். புயலை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தேசிய பேரிடர் மேலாண்மைக் குழு மேற்கொள்ளும் என்று அவர் தெரிவித்தார். பேரிடர் மீட்புப் படையினருடன் வேறு சில அமைப்புகளும் இணைந்து புயல் தொடர்பான முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார். மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தடுக்க வேண்டும் என்றும் பாதுகாப்பற்ற வீடுகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் ஆலோசனைகளை வழங்குமாறும் அவர் கூறினார். மத்திய உள்துறை, மின்சாரம், தொலைத்தொடர்பு, விமான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து மற்றும் சுகாதார அமைச்சகத்தின் செயலர்கள், ரயில்வே வாரிய தலைவர், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய உறுப்பினர் செயலாளர், தலைமை இயக்குநர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சக பிரதிநிதிகள் தேவையான ஏற்பாடுகளை செய்வதாக ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவித்தனர். இந்நிலையில் தமிழகத்தில் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் திரு சண்முகம் மற்றும் பல்வேறு துறைகளின் செயலர்கள் காணொலி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்தினர். மாநிலத்தில் நிவார் புயலை எதிர்கொள்ள அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏரிகள் மற்றும் நீர்நிலைகள் கண்காணிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த வங்கக்கடலில் புதிதாக உருவாகியுள்ள நிவார் என்ற இதை நாம் தொடர்ந்து கண்காணிக்கின்றோம். மேலும் தொலைத்தொடர்பு கருவிகள் மூலம் மீனவர்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்கள் வர வேண்டும் என்கிற எச்சரிக்கையும் மீன்வளத்துறை வழிகாட்டுவதோடு அது கொடுக்கப்படுகிறது. மாநில கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து உடனுக்குடனான மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது, வழிகாட்டுதல் கொடுக்கப்படுகிறது. அனைத்து ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளும் கள ஆய்வு மேற்கொண்டு கரை உடைப்புகள் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்றால் 100% முழு கொள்ளளவு எட்டிய ஏரிகளுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். நிவார் புயல் எச்சரிக்கையை அடுத்து நோய் தடுப்புப் பணிகளையும் மருத்துவப் பணிகளையும் மேற்கொள்வதற்கு சுகாதாரத்துறை தயாராக இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புயல் தாக்கக்கூடிய பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 150 பேர் கொண்ட 6 குழுவினர் இன்று கடலூர் சென்றடைந்தனர். கனமழை எச்சரிக்கையொட்டி சென்னையிலிருந்து கூடூர், அட்டிப்பட்டு இடையே செல்லும் புறநகர் ரயில்கள் நாளையும் நாளை மறுநாளும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரல், கும்மிடிப்பூண்டி, சூலூர்பேட்டை இடையே செல்லும் ரயில்கள் நாளையும் நாளை மறுநாளும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக நாளை ஆலோசனை நடத்துகிறார். தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, மாநில அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். மாற்றத்திற்கான புதிய திசையில் நாடு செல்ல வேண்டும் என விரும்புவதால் நாடாளுமன்ற மக்களவையின் செயல்பாடு அதிகரித்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்புகளை இன்று காலை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் கோவிட்-19 பெருந்தொற்று காலத்திலும் கூட நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். புதிய விதிமுறைகள் மற்றும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் நாடாளுமன்ற இரு அவைகளும் வார இறுதி நாட்களிலும் கூட பணியாற்றியதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். அசாம் மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு தருண் கோகாய் இன்று காலமானார். அவருக்கு வயது 86. கோவிட்-19 தொற்று காரணமாக குவஹாத்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார். 1934ஆம் ஆண்டு பிறந்த அவர் அசாம் மாநில முதலமைச்சராக 2001ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை பணியாற்றியுள்ளார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அவர் மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். கவிஞர் சுரதாவின் 100வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை அசோக் நகரில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார், திரு பெஞ்சமின், திரு பாண்டியராஜன் மற்றும் அதிகாரிகள் இன்று மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மாவட்டச் செய்திகள். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜா இன்று ஆய்வு நடத்தினார். ஜம்மு காஷ்மீர், புல்வாமா உள்ளிட்ட தீவிரவாத தாக்குதல்களில் உயிரிழந்த சிஆர்பிஎஃப் வீரர்களின் உயிர் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் சென்னையை அடுத்த ஆவடியில் புகைப்பட கண்காட்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒடிசா அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிவார் புயல் சின்னம் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் புயலாக உருவாகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.
புயல் எச்சரிக்கையை அடுத்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கடலோர மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அந்தந்த மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வருவாய்த்துறை மற்றும் சுகாதாரத்துறையின் மூலம் பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் உடனடி நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக நாளை ஆலோசனை நடத்துகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_Chennai என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.